ஆரோமேட்டிக் ரூட் காயின் ஃபார்மர் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு இருக்குது. எல்எல்பி நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம விவசாயத்துக்காண்டி இப்போ நிறைய இடத்துல வந்து ரொம்ப லாஸ் ஆகிறதுனால நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்தியாவிலே நம்ம தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோ பேக் மெத்தடில் வந்து நம்ம வெட்டி வேர் வந்து கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 monthsலேருந்து 12 months வரைக்கும் நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம். இது வளர்ச்சியோ எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது க்ரோ பேக் மெத்தடில் நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா இதுக்கான வேல்யூ வந்து இந்த வெட்டி வேர் பார்த்திங்கன்னா இப்போ கல்டிவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, மூவிங்கில் இருக்குது. ஸோ நம்ம இதுலேருந்து வேர் எடுத்து நம்ம மாலை வந்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு மெயின் எங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் தான். ஒட்டஞ்சத்திரம் தேனியில் வந்து நமக்கு இந்த மாலைலாம் செஞ்சிகிட்ருக்கோம் இதுலேருந்து வேர் எடுத்து. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு அடுத்து நம்ம இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 சென்ட் இப்போ தேவைப்படும். ஒரு பேக்கோட ரேட்டு வந்து 104. குறைஞ்சபட்சம் ஒரு 20 சென்ட் இருந்தாலே போதும், ஒரு ஃபார்மர் செய்யலாம். 1000 பேக்ஸ் முன்னாடி வந்து 10 சென்ட் இருந்துச்சு. 20 சென்ட் இடம் உள்ளவங்க உங்களை அழைச்சா அடுத்தது நீங்கள் செய்கிறதுக்கான லேண்டில் வந்து செக் பண்ணி வேறு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்மர் போடணும்? வேறு என்னென்னா உங்களுக்கு மெயினாக மண் வந்து வயல் மண், இப்போ வந்து செம்மண், சரி இந்த மாதிரி மண், களிமண் இல்லாமல் வேறு எந்த மண்ணாலும் இந்த மாதிரி மண் வேணும். கண்டிப்பாக. அப்புறம் பேக் வாங்கணுங்களா? நம்ம மண் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணணும், டெஸ்டிங் கொடுக்கணும். சரி, நம்ம இடத்துலேருந்து எடுக்கிறோன்னா டெஸ்டிங் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அது 1 வீக்கில் இல்லைனா 15 டேஸில் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க ரிசல்ட். அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு 104 வரும். 104 ரூபா ஒரு. ஆமாம், ஒரு பேக் வந்து 104 ரூபா வரும். சரி. இப்போ அதுக்கப்புறம் விதை வந்து நம்ம ப்ராசஸ் அடுத்து நம்ம பேக் கொடுக்கும்போதே அடுத்து நீங்கள் பேக் ஃபில் பண்ணிவிட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணிடுவீங்க. பேமெண்ட் பண்ணிங்கன்னா அக்ரிமெண்ட் இதுதான் பண்ணி. அதுதான் கேட்குறேன், எவ்வளோ பேகுக்கு வந்து 104ன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது விதைக்கு அதுக்கு விதை எல்லாமே சேர்த்து தான், எல்லாமே சேர்த்து இந்த 1,04,000 ரூபா 20 சென்ட்டுக்கு தேவையான 12 monthsக்கான தேவையான 10 months தேவையான உரம்லாம் நம்மளே கொடுத்துருவோம். ஸோ அதுக்கான எல்லாமே சேர்த்து தான் நான் 104 சொல்லுவேன். உரம் என்ன உரம் கொடுப்பீங்க? இப்போ இதுக்கு வந்து நம்ம யூரியா பொட்டாசியம் இருக்குது. யூரியா பொட்டாசியம் அதான் கொடுப்பீங்க. அதுதான் அந்த எல்லாமே கலந்து வரும். இப்போ ஒரு ஃபார்மர் வந்து ஆர்கானிக்காக பண்ணணுங்கிறவங்க அவங்க இது பண்ணுறாங்க போது அப்புறம் அவங்களே பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த அடிஷ்னல் நம்ம கொடுக்கலாம். அந்த ஃபெர்டிலைசர் கெமிக்கல்ஸ் இல்லாமல் அவங்க பண்ணணுங்கும்போது அது மாதிரி அவங்க விருப்பத்தில் அதை இது நம்ம கணக்கு கொடுத்துரும். நம்ம பேமெண்ட் பண்ணால் நம்ம எல்லாமே உரம் கொடுத்துரும். அது இல்லாத பட்சத்துக்கு நம்ம கொடுக்கணும்னா மீனமிலம், பஞ்சகாவியம் இல்லை. அதான் அது இப்போ இங்கே உள்ளவங்க ஆர்கானிக்கில் பண்ணணுங்கும்போது அவங்க ஏன்னா அவங்க இயற்கையாக பண்ணணும் அப்படிங்கிற இதில் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஆர்கானிக்காக பண்ணுறவங்களுக்கு நீங்கள் அதை கம்மி பண்ணிக்கிட்டு அது இல்லாமல் இயற்கையாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சரி சரி. வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு? வேறு அதான் உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படியே நம்பரை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஆர்வமுள்ள ஃபார்மர்ஸ் வந்து உங்களை தொடர்புக்குள்ள நம்பர் சொல்லுமா? நம்பர் சொல்லுங்கள். 9087365253. நன்றி.